வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஜாதகத்தை பார்க்கலாம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? யாருக்கு பார்க்கணும் சார்? ஐயா நமக்கு தாங்கய்யா பார்க்கணும். பேர் சொல்லுங்க சார். சிவாங்கய்யா. சிவம். நீங்க பிறந்த ஊர்? உடுமலைப்பேட்டைங்கய்யா. உடுமலைப்பேட்டை. பிறந்த தேதி சொல்லுங்க. 3/19 PM. 3/19 PM. தேதி சொல்லுங்க சாமி. 15/4/2001. 3/19 PM. ஆமா ஆமாங்க. 15/4/2001 3/19 உடுமலைப்பேட்டையில பிறந்த சிவம். தனுசு ராசிங்களா? ஆமா ஆமாங்க. உத்திராட நட்சத்திரம். ஆமா. சொல்லுங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? குலதெய்வம் எந்த நிலையில் இருக்குங்க? தெய்வம் நமக்கு 2 தெய்வங்கள். குலதெய்வம் ரெட்ட தெய்வம் இருக்கு. அதுல ஒரு பெண் தெய்வம் இருக்கு. அந்த பெண் தெய்வம் மறைமுகமா சூட்சுமமா இருக்கிறதுக்கான அமைப்பா இருக்கு. ஆமா, மறைமுகமா சூட்சுமமா இருக்குது அந்த தெய்வம். அந்த தெய்வம்னா வேற உருவத்துல இருக்கு. ஆனா அதுதான் உங்களுக்கான பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வம் ஆண் தெய்வமும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால உங்க குலதெய்வம் உருவம் இல்லா ஒரு குதிரையாவோ இல்லை பீடமாவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருக்காங்க. கண்டிப்பா பெண் தெய்வமா இருக்கு. அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? குலதெய்வம் தெரியுதுங்க, 2 பக்கம் இருக்குது. ஒரு பெண் தெய்வம் மறைமுகமா வேற உருவத்துல இருப்பாங்க. அதுதான் உங்களோட தெய்வமா இருக்கும். உங்களுக்கு குலதெய்வ கடாட்சம் இருக்குதுங்களா? கண்டிப்பா இருக்கு சாமி. குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. சரிங்களா? ஆமா, கும்பிடுங்க, தாராளம் கும்பிடுங்க. நல்லது.